டார்லிங் வெயிட் பண்ணி நான் இப்ப சீக்கிரம் வந்துடுறேன். யாருதாயா இவரோட பையன்? வருவாரா வர மாட்டாரா? முதல்ல அதெல்லாம் கவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு எப்படி ஆடி அசைஞ்சு வாராம் பாரு. அப்பன் ஜாவுக்கு இப்படிதான் வருவியா? இசைக்கப்பா கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டாமாப்பா? என் பேர் ஒன்னும் எஸ்ஐகே இல்ல, ஜான்சன். என்ன இளவோ போய் முதல்ல மொட்டையை போடுப்பா. மொட்டையெல்லாம் போட முடியாது, இங்க சர்ச்சில் சொல்லியிருக்காவ. ஆத்தாடி, ஓட்டு யாருக்கு போடணும்னு இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப மொட்டையும் போடக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்களா? அவனு எதுவும் சொல்லிட்டு போறானோட, நீ உங்க அப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டாமாடே. நீங்க என்ன சொன்னாலும் சரி, மொட்டையெல்லாம் போட முடியாது. புள்ளைய பத்தது கொல்லி வைக்கத்தான். சொல்ல மாட எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் ஆச்சிருக்கு பாரு. எப்பா சொடல மாட அண்ணன் பாலகிருஷ்ணனை கூப்பிடுங்கப்பா, அவன் தானே குடும்பத்துல மூத்தவன். எப்பா பாலகிருஷ்ணா, உன் சித்தப்பனை நீ தான் கொல்லி வைக்கணும், என்ன சொல்றா? சரிங்க தலைவரே. தலைவர, சந்திரசேகர் வாத்தியார் வந்து இந்த பத்திரத்தை உங்ககிட்ட தர சொன்னாவ. இறந்து போன சொடலமாட நாடார் சொத்துகளும் அவர் எழுதிய உயிலும் இதுல இருக்கான். எப்பா இசைக்கு அப்பா வச்ச பேரை சொன்னாலும் உனக்கு கோவம் வந்துடும். உங்க அப்பா உயிரிழச்சிருக்கார் போலுக்கு, உயிரையும் 10 லட்சம் வாங்கிட்டு போ. இந்தாங்க. அண்ணாச்சி ஒரு நிமிஷம், சொல்ல கூட நடாரு. பெத்த மகனை நம்பாம சந்திரசேகர வாத்தியார்ட்ட உயிரெழுதி கொடுத்துருக்காருடா, ஏதோ வில்லங்க இருக்குனாச்சு. முதல்ல ஊர் மக்கள் முன்னால ஆட்சி காட்டிட்டு அப்புறமா கொடுங்க. ஆமாடே, அவர் சொல்றது சரிதானே. எப்பா கணேசா, அதுல என்ன எழுதிருக்குன்னு படி. பெரிய குளத்து பக்கத்துல உள்ள 10 ஏக்கர் விவசாய நிலத்துக்கான பத்திரம் இது. செட்டி குளத்து பக்கத்துல உள்ள 7 ஏக்கர் விவசாய நிலத்துக்கான பத்திரம் இது. 25 சென்ட் நிலமும் அதில் உள்ள வீடு தொடர்பான பத்திரம் இது. மேலப்பத்தியில் உள்ள 25 ஏக்கர் நஞ்சை வயலுக்கான பத்திரம் இது. இது உயில் சாசனம். 2022 வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி தெல்லையா நாடார் மகன் சுடலை மாட நாடாராகிய நான் சுயமாய் எழுதி வைத்த உயில் சாசனம் என்னவென்றால், என்னுடைய ஒரே மகன் இசக்கியப்பன் தான் விரும்பிய பெண்ணையே திருமணம் செய்து கொண்டான். அவனது விருப்பப்படி அவனது மனைவி வீட்டிலேயே வசித்து வருகின்றான். மேற்கண்ட சொத்துக்கள் அனைத்தும் நான் இறந்த பிறகு எனக்காக யார் மொட்டை போட்டு கொள்ளி வைத்து எனது உடலுக்கு தீ மூட்டுகிறாரோ அவருக்குத்தான் சேர வேண்டும். நான் சம்பாதித்து வாங்கிய அனைத்து பொருள்களும் எனக்கு கொள்ளி வைப்பவருக்கே சேர வேண்டும். எனது மகனுக்கு நான் வாங்கி கொடுத்த காரும் இதில் அடங்கும். மேலும் எனது வங்கி கணக்கில் 10,50,000 ரூபாய் உள்ளது. அந்த பணத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கான செக்கை நமது இந்து நாடார் சமுதாயத்துக்காக கொடுத்துள்ளேன். அதனை ஊர் நிர்வாகிகள் பெற்றுக்கொள்ளவும். அந்த பணத்தை வங்கியில் பிக்சட் டெபாசிட் செய்து அதில் வரும் வட்டி பணத்தை கொண்டு என்னை போன்று வயதான காலத்தில் அனாதையாக விடப்பட்டவர்களுக்கு உதவவும். இப்படிக்கு கூ சுடலை மாடன் நாடா. ஓ மை காட், எல்லாம் போச்சு. எப்படியும் 10-15 கோடி தேரும். இந்த சொத்துக்காக தானடா உன்னை விழுந்து விழுந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எம்மாடி, இதுவும் நாடாகாதா? இப்படி என்ன நடுத்தருவிலே விட்டுட்டியாடா பாவி. எல்லாம் அவன் செயல். தலைவரே, எங்க சித்தப்பா ஏதோ கோவத்துல எழுதி வச்சிட்டாவ, அதை தம்பிக்கே கொடுத்துருங்க, எனக்கு வேணாம். தப்பு தலைவரே, அப்படிலாம் ஏதோ கொடுத்துக்கூடாது. ஏ பாலகிருஷ்ணா, உன் சித்தப்பனுக்கு நீ தானே கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துனா, உன் பொண்டாட்டி தானே பீ மோளு அடி போட்டா. உன் சித்தப்பன் கடையில கிடக்கும் போது இந்த பையன் ஒரு நாளாவது வந்து பார்த்தானா? அவர் செத்து போன தெரிஞ்சோம் அவர் மூஞ்சியை பார்த்தானா? அந்த சுடலமாட இந்த சுடலமாட ரூபத்துல உனக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருக்கான். பாலகிருஷ்ணா, நீ இல்ல எந்த கோர்ட்டு தலையிட முடியாது. எப்ப ஜான்சன், கார் சாவி வீட்டு சாவி எல்லாத்தையும் இப்பவுமே ஊர்ல ஒப்படைச்சிரு.